வித்யை என்று பெயர். எப்படி சிவமாவது? முதலிலே சிவம் இன்னதென்று தெரிந்து கொண்டல்லவா ஆக வேண்டும் அல்லவா? 6:30 மணிக்கு புறப்பட்டோம். எங்க புறப்பட்டோம்? அரசகேசரி என்னும் திருத்தலத்திலே, உட்லண்ட்ஸ் என்னும்படியான லொகாலிட்டியில சிவன் கோவிலுக்கு போக வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டதனால ஸ்ட்ரைட்டா, எத்தனையோ இடைபாடுகள் இடையிலே இருந்தாலும் தாண்டி வந்தோம். ஆக ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று ஊர்ஜிதமான ஒரு நோக்கம் இருந்தால் தானே வர முடியும். ஒரு நோக்கமும் இல்லாமல் இருந்தால் எங்கு போவது? ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒருவன் போய்க் கொண்டிருந்தால் அவன் பைத்தியக்காரன் இல்லையா? தெருவில் பைத்தியக்காரன் போற, அவனுக்கு எங்க போகணும், என்ன செய்யணும், ஏது பேசணும் தெரியுமா? ஆகையினாலே அந்த சிவமயமாக ஆகக்கூடிய நிலையை அடைய வேண்டும் என்றால் முதலிலே அந்த சிவம் எப்படி இருக்கிறது, அது எங்கு இருக்கிறது, அதை எப்படி அடைய வேண்டும், அதற்குரிய மார்க்கம் என்ன என்று தெரிந்து கொண்டு வழிகளை தெரிந்து கொண்டு போகிறோமே, அந்த வழிகளுக்கு பெயர்தான் தாய் வழி ஸ்ரீவித்யை. அப்படி சென்று அந்த துரியாதீதமான நிலையை அடையவான். நீங்கள் எல்லாம் அநேகம் பேர் சிதம்பரம் சென்றிருப்பீர்கள். தில்லை என்ற தலத்தை போல் இவ்வுலகிலே பெரிதொன்று இல்லை என்று எத்தனையோ மகான்கள் பாடியிருக்கிறார். தில்லைக்கு போனவர்களுக்கு நினைப்பிருக்கும், போகாதவர்களுக்கு சொல்லுவதை நினைப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். நடராஜ பெருமானை திவ்ய தரிசனம் செய்த பிற்பாடு ஒரு ₹1 எக்ஸ்ட்ராவா கொடுத்து விட்ட அங்க இருக்கும் அந்த பூஜாரி, அந்த புரோகிதர் சிதம்பர ரகசியம் என்று ஒன்று காட்டுவார். ரொம்ப பேரு என்ன கேட்டாங்க, குருஜி என்னமா சிதம்பரம் ரகசியம்னு சொல்றாங்க, அப்படி திரைய விலக்கி தீபாராதனை பண்றாங்க, ஒண்ணுமே தெரியலைங்களா குருஜி, அங்க என்ன இருக்குன்னா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே ரகசியம். அதான் அங்க என்ன செய்திருப்பார்கள்? தங்கத்தினாலே ஸ்வர்ணத்தினாலே செய்த வில்வ தளங்களை ஒன்றோடு ஒன்று கோத்து தொங்க விட்டிருப்பார்கள். அதை பார்க்கிற போது என்னன்னா, பரவெளி, அறம், பொருள், இன்பம், வீடு என்று கூறுகிறார்கள். அறம், அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்பது இப்புவியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அறத்தை சார்ந்தது. அதனால் கிடைக்கக்கூடிய பொருள், அதை அனுபவிப்பது பித்ருலோகங்களிலே. அதன் பிறகு அதையும் மீறி அனுபவிப்பது இன்பம் சொர்க்கத்திலே. அதையும் தாண்டி செல்லிவிட்டால் வீடு. அதுதான் சிவமயமான ஆன நிலை. அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த 3 நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற மார்க்கங்களுக்கு எல்லாமே தாய் வழி என்று பெயர். எப்பொழுதுமே தாய் வழியாக ஒரு காரியத்தை செய்தால் சுலபமாக செய்து விடலாம். ஒரு பயலுக்கு பேனா ஓணும், பேனா. இவன் அப்பங்கிட்ட போய் கேட்டா உடனே கொடுத்துடுவான. அப்போ டாட் கழுத என்னடானோ, ஏன்னா தான் பெத்தவனோ, அவன் கழுதேன்னு கூப்பிடாம பின்ன என்னன்னு கூப்பிடுவான்? கழுதேன்னு கூப்பிட்ட கூப்பிட்டீங்களா அப்பான்னுவான் அவன். எத்தனை முறை பேரா வாங்கி கொடுக்கிறது? அறிவு கட்ட பயல. சம்பாதிக்கிற காசு பூரா உனக்கு பேனா வாங்கியா காலி ஆயிடும் போது போடா வழியில என்று விரட்டுவான். அதே அவன் அம்மா கிட்ட போட்டோம், ஏண்டா கத்துற, பேனா ஓணுமா, பேனா ஓணும்னா ஏண்டா கத்துற, உங்க அப்பாவை போய் கால, அப்பாவை கேட்ட அடிக்க வர. அவருக்கு வேற என்ன ஜோலி? அடிக்க தெரியும், விரட்ட தெரியும், இதேதான். என்னங்க சத்தம் என்னங்கன்னு வந்த உடனே இந்த பையன் ஆஃப் ஆயிடுவான். அப்பவே சரி ஏண்டிய கூப்பிட்டியா, என்னமோ புள்ளையாண்டா பேனா ஓணுங்கிறானே, போறோம் அவனுக்கு பழஞ்சிட்டு வரையா? நீ எத்தனை பேனா கொடுத்தாச்சு? ஏங்க நீங்க என்ன காசு கொடுத்தா வாங்குற? கம்பெனியில ஸ்டோர் கீப்பர். அப்புறம் வாயை திறப்பானா இவன்? எவன் பேர்லயாவது ஒரு இன்டென்ட் போட்டுட்டு பேனா கொண்டு வர வேண்டியதானே? தாய் வழியாக போகிற போது நடக்கிறது காரியம். அதுபோல
வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தாலும் தாய் வேண்டி இருக்கிறது, தோல்வி அடைந்தாலும் தாய் வழிதான். செய்கின்ற காரியங்கள் இறைவனை நோக்கி அந்த சிவமயமாக ஆவதற்கு நாம் முயற்சி செய்கின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே வெற்றி கண்டுவிட முடியாது. தோல்விகள் வரும். தோல்விகள் வெற்றிக்கு அறிகுறி. அப்படி தோல்விகள் வரப்பொழுது என்னால் ஆகாது என்று விட்டுவிட்டால் நீ என்றுதான் அந்த நிலையை அடைப்போவது, அடைந்துதானே ஆக வேண்டும். ஆகையினால தாய் வழியை பின்பற்றுவோமானால் தோல்வி வந்தாலும் விடாமல் அது மீண்டும் நம்மை மேல் நோக்கி செலுத்த செய்யும். இந்த பையன் மெட்ரிகுலேஷன் பரீட்சை எழுதினான். அந்த வருஷம் அவன் சரியா எழுதினானா இல்லையான்ற பேச்சு இல்லை, பேப்பர்ல இவன் நம்பர் வரல. என்ன அர்த்தம்? இந்த பையன் ஃபெயில் ஆகிட்டு. மார்ச் மாசம் எழுதினான் பேப்பர்ல, ஜூன் மாசம் ரிசல்ட் வந்தது, நம்பர் இல்லை. விடுவான? அவன் அப்பங்காரன் அந்த அறை வச்சு டியூட்டோரியல் காலேஜில் சேர்த்தி அக்டோபர் எழுத சொன்ன. அக்டோபர்லயாவது உருப்படியா இது பாஸ் பண்ணக்கூடாது, அதுலயும் நம்பரை காணும். மறுபடியும் அடுத்த மார்ச், அக்டோபர், மார்ச், அக்டோபர், இப்படி மார்ச் பண்ணிட்டே 7 முறைகள் எழுதினா ஃபெயிலா போட்டு கடைசியா 8வது முறை பெத்தவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த பையன் சைக்கிள் கேட்டா, மோட்டார் சைக்கிள் கேட்டா வாங்கி கொடுத்தான், சொக்கா கேட்டா சொக்கா வாங்கிட்டான், பேண்ட் கேட்டா பேண்ட், கையில ரிஸ்ட் வாட்ச் வேற, அப்பா மோதிரம் வாங்கி போட்டான், காலேஜுக்கு போனா பாக்கெட் மணி, இவ்வளவு செலவு கொடுக்குறான். கொடுத்து இந்த பையன் பாஸ் பண்ணலன்னா எந்த தகப்பனாவது சாந்தமா இருப்பானா? அன்றைய தினமும் ரிசல்ட் வர்றது. இந்த பயலுக்கு ஃபெயிலா போயே பழக்கமே எடுத்த தைரியமா வீட்டுக்கு வரான். முதல் தடவை சரி, பழக்கமாயிட்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். பெருமாள் கோவில் வாசல்ல பஸ் வந்து நின்னுது. சிறந்தோன் ரோடு சீனிவாச பெருமாள் கோவில் வாசல்ல ஒரு பஸ் வந்து நின்னு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாரும் ஏறினா. அந்த பஸ் துரு பஸ் அரசகேசரிக்கு வருது, உட்லாண்ட்ஸ். அரசகேசரி உட்லாண்ட்ஸ்ல இருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஒரு ஆள். அவர் அந்த பஸ் விட்டா அப்புறம் பஸ் கிடையாது. இவர் இங்கிருந்து வரத்துக்கே மத்தியானம் 3 மணிக்கு புறப்பட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னு 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 காலும் இடுப்பும் கெஞ்ச ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா எப்படியோ வந்து சேர்ந்தார். திரும்பி வர்றதுக்கு 9:30 மணிக்கு. அன்னைக்கு இந்த குருஜி 9:30 மணிக்கு முடிக்கிறவர் 9:45 முடிச்சார். 9:55 கடைசி பஸ். ஒரு மாதிரியா தாவி ஏறிட்டாரு உள்ள. கூட்டமான கூட்டம். அதான் கடைசி பஸ். எல்லா சீட்லயும் ஆள் உட்காந்துருக்க, ஸ்டாண்டிங் வேற. இவர் நிக்கிற முடியல. ஐயோ 10-15 மைல் போகணுமே, ஒழுங்கா அது ரோட்ல போச்சுன்னா 3/4 மணில போய் சேரலாம். இந்த ஊர் டிராபிக் எப்ப வரும் எப்ப வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஊர்ல வெதர் போர்காஸ்டும் எப்போ எந்த நேரத்தில் எப்படி வரும்னு போர்காஸ்ட் பண்றவனுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. எப்ப மழை வரும், எப்ப வெயில் காயும், எந்த நேரத்தில் எந்த ரோட்ல எப்ப ஆக்சிடென்ட் ஆகும், இது எப்ப போய் சேர்றது. துடிச்சு போயிட்டார் வயசானவர் கிழவர். இந்த பக்கத்தில் ஒரு பிள்ளையாண்டா உட்கார்ந்து சீட்ல. பெரியவரே என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? நான் இங்கிருந்து உட்லண்ட்ஸ் போகணும் 15 மைல், இவ்வளவு டிராபிக்கையும் தாண்டி போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும் போல. இந்த பஸ் போற போக்க பார்த்தா நான் என்னால நின்றுட்டு போக முடியாதே. பெரியவரே கவலைப்படாதீங்க, இந்த தாம்சன் ரோடு வர வரையில் தான் உங்களுக்கு இந்த விசாரம், அப்புறம் இந்த கவலையே இல்லைன்னா சந்தோஷம் பெரியவர். ஏன் தம்பி, தாம்சன் ரோட்ல எல்லாரும் இறங்குறாங்களா? எல்லாருமே உட்லண்ட்ஸ் தான். நீங்க அதுவரை நின்று வந்துட்டீங்கன்னா பழக்கம் ஆயிடும். அப்புறம் உட்லண்ட்ஸ் வரையில் நின்றுட்டு போலாம் தெரிய. அது போல ஏற்கனவே ஃபெயிலாகி பழக்கப்பட்டவனா தைரியமா வரும் வீடு நோக்கி. அப்படி வீடு நோக்கி வருகிற போது அப்பா வாசல்ல உட்கார்ந்து இருக்கான், பேப்பரை கையில வச்சு. கையில ஒரு பெரம்பு வேற. வழக்கமா இந்த 6 ட்ரிப்பா கையால் அடிச்சா அவனுக்கு வீங்கி போச்சு.
இந்த தடவை கையில அடிக்கப்படாது பெரும்பெடுத்து வாடாங்க எலும்ப உடைச்சு வர முட்டிக்கால பேத்து போடுற அறிவு கேட்ட கைது நினைச்ச போதெல்லாம் பணம் கேட்டு வாட்சி கேட்டு மோட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த வருஷம் கோட்டை அடிச்ச ஃபுல்லா நுழைஞ்ச காலை உடைச்சு விட போடா போடாங்கிற போடா வெளியில. இந்த சத்தத்தை பார்த்து உள்ளே குசினிக்குள்ள உட்காடுறா வீட்டுக்காரி கிச்சன்ல என்னமோ சத்தம் போடுறா. சரி இந்த பையன் இந்த வருஷமும் வாசலுக்கு வந்தா என்னங்க ஏன் சத்தம் போடுறீங்க பேசாத ஒன்னையும் சேர்த்து நிமித்தி விடுவேன். ஏதோ நிமித்தி விடுற பழக்கம் மாதிரி இவன் அவன் நிமிச்சுட்டு இருக்க அவனை தினம் அதுக்குள்ள தூரம் என்ன மாட்டேன் அம்மா அப்பா கோவிச்சுக்கிறார் அம்மான்னு கூப்பிட்டானோ இல்லையோ இந்த கருணை வடிவம் இறங்கி போச்சு. அப்படியே திரும்பிட்டு அந்த பக்கம் ஏங்க சும்மா சும்மா என்னத்துக்கு ஊர்க்காரங்க தான் நம்ம பிள்ளைங்களை கடிச்சு கொட்டுறாங்க நீங்க வேற கடிச்சு கொட்டீங்க போடா உள்ள அப்படின்னா தாயார் இப்படி செல்லம் கொடுத்துதான் அவன் மகனை குட்டிச்சு வராக்கிட்ட அவன் கணக்க இந்த வீட்டுக்குள்ள நுழையட்டும். நான் என்ன பண்ற பாரு ஏங்க என்ன தப்பு பண்ணிவிட்டான்னு என்ன தப்பு பண்ணிவிட்டான்னு வாசல்லையே நிப்பாட்டி விட்டீங்க. என்ன தப்பா இந்த வருஷமும் கோட் ஏங்க நானும் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணீங்களா முதல் தடவையே எழுந்து உள்ள போயிட்டான். என்ன அவன் பாஸ் பண்ணல அவளுக்கு தெரியும் ரகசியம் அந்த சிதம்பர ரகசியம் அவளுக்கு தெரியும். அவ கேட்ட உடனே எழுந்து உள்ள போயிட்டான். பையனும் உள்ள வந்தா அன்னைக்கு தயிர் சாதம் சாதாரண மோர் தான் அன்னைக்கு விசேஷம். ஆகியனாலே ஆபத்துக்கள் வந்த நேரத்திலையும் தோல்வி ஏற்பட்ட நேரத்திலையும் இவன் தாயை பின்பற்றுவானால் இவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதுபோல உலக வாழ்க்கையிலே பிறந்த நாம் என்றாவது ஒரு நாள் அந்த இறைவனுடைய திருவடியை போய் அடைந்துத்தான் ஆக வேண்டும் என்றாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? இந்த உடலுக்குள்ளே வந்திருக்கிறோமே நாம் யார் என்று நினைத்துக்கிறோமா? நான் தான் வேதாயலம் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். எத்தனை நாளைக்கு ஒரு வண்டி மேல ஏறிச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் யாரு நீங்க? ஆகியனால இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயம். அதுல இருந்து தப்ப யாராலும் முடியாது. மகான்களாயிருந்தாலும் அந்த மரணத்தை அவர்கள் எதிர்நோக்கித்தான் செல்வார்கள். அவர்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு விஷயம் நாம் பயப்படுகிறோம். அவர்கள் அவர்களாகவே அதை வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுகிறார்களோ அப்பொழுது அது வரும். சாதாரண மக்களுக்கு அது வரும் பொழுதுதான் வரும். கைய கீழே வச்சு கூட சபை ஆகியினாலே தாய் வழியே சிறந்தது. மகிஷாசூரன் என்ற ஒரு பெரிய அசுரன் இருந்தார். இவன் மாயாதேவியினுடைய கடுந்தவத்தினாலே பிறந்தவன். ஏன் இவனுக்கு மகிஷாசூரன் என்று பெயர் என்றால் இவன் தலை எருமைக்கடாவினுடைய தலை. மகிஷம் என்றாலே எருமை. பிறக்கும் பொழுதே எருமை தலையுடன் பிறந்தார். ஒரு கேள்வி கேட்பீர்கள், குருஜி எருமை தலையோட ஒரு மனித குழந்தை பிறக்க முடியுமா? முடியும். மார்ச் மாசம் அநேகமா கடைசி வாரம் நினைக்கிறேன், சென்ற மார்ச் மாதம் கடைசி வாரம் இந்தியாவிலிருந்து வருகின்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ அல்லது ஹிந்து பத்திரிகையோ எடுத்து பார்த்தீர்கள்னா வடநாட்டில் ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. தலை ஆட்டுத்தலை, உடம்பு மனித உடம்பு. இப்பொழுது சமீபத்திலே இங்கு சிங்கப்பூரிலே தினமும் நான் பத்திரிகை பார்ப்பது வழக்கம். ஏதோ ஒரு பத்திரிகையிலே 2-3 தினங்களுக்கு முன்னால் கண்ட ஞாபகம், அல்லது இன்றுதான் பார்த்தேனோ ஞாபகம் இல்லை. அதிலே ஒரு பத்திரிகை செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏதோ வெளிநாட்டிலே ஒரு இடத்திலே ஒரு அம்மையாருக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிற இரட்டை குழந்தைகள், தலை குரங்கு தலைகள். இன்னைக்கு பேப்பர் தானே? என்னடா சொல்ற? சைனாவில் இன்றுதான். ஆக மனித உடலோடு குரங்கு தலைகளோடு இன்று பிறக்குமானால்
ஆட்டுத் தலையோடு மனித உடலோடு இன்று குழந்தைகள் பிறக்குமானால் ஏன் அந்த காலத்திலே எருமை தலையோடு பிறந்திருக்க முடியாது? இந்த உலகத்திலே உள்ளவர்கள் இது போன்ற சரித்திரங்களிலே புராணங்களிலே கூறப்பட்ட வரலாறுகளை நம்ப மறுப்பதினாலேயே ஆண்டவன் கலியிலேயும் இது போன்று காட்டுகிறார். தலை குரங்காக இருந்தால் பரவாயில்லை, புத்தி குரங்காக இல்லாமல் இருந்தால் சரி. ஆக இவன் பிறந்த பொழுது இவனுக்கு எருமைக்கடா தலை. 5 பிராயம் நிரம்பிய மகிஷாசூரன். இவன் சூரன், அசுரன், அரக்கன், இராக்கதன்.